வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு வந்து மனத்தை திருத்துதல் என்று சொல்லலாம். அது வாழ்க்கையை சீரமைத்தல்னு சொல்லலாம். பழக்கம்னா என்ன? அந்த காலத்துலேருந்து நமக்கு நிறைய பழக்கங்கள் இருக்குது. நம்ம அதையே அடிமையாக இருக்கும். காலங்காலத்தில் எழுந்து உடனே பேப்பர் வருதான்னு போய் பார்ப்போம். பேப்பர் படிக்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுமே, அதுக்காக ஹிந்து தினமணி எல்லாம் வரும். அந்த காலத்தில் வந்துட்டுருக்கு. பட்டன் எழுத உடனே நேராக பேப்பர் வந்திருக்கான்னு பார்த்து பேப்பர் எடுத்து படித்து அதுக்கப்புறம் தான் மட்டும் தரலாம். அப்படி ஒரு பழக்கம். சரி, அடுத்தது சின்ன வயசுலேருந்தே நமக்கு பக்தி உண்டு. பக்தி இல்லாமல் இல்லவே இல்லை. பக்தியிலேருந்தே ஞானத்துக்கே வர முடியும் நமக்கு. அதனால் அந்த பக்தின்றது ஒரு பழக்கம். காலங்காலத்தில் எழுந்துக்கிறது, குளிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, அப்புறம் தான் பண்ணுறது. அது ஒரு பழக்கம். கோவிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் கிடச்சுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியாக வந்து மற்ற வேலையை பண்ணுறதுக்கு இல்லையா, அது ஒரு பழக்கம். ஆன்மீக வழி சொல்லலாம். இந்த மாதிரி பல பழக்கங்களை கொண்ட அந்த மனிதர்கள் எது செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்வதுதான், அதுதான் பழக்கம். நாம் விளக்கத்திற்கு வருவோம். விளக்கத்திற்கு வருவோம்னா எப்படி விளக்கிறது? விஞ்ஞானப்படி மெஞ்ஞானப்படி எப்படி சொல்கிறோம்னால், மெஞ்ஞானப்படி எப்படி சொல்கிறோம்னால், பழக்கம் என்பது ஏற்கனவே இருக்குது. விளக்கம் என்றால் நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு என்ற ஒரு அறிவு நிலைப்படிகள் இருக்குது. அந்த அறிவை நம்ம நல்ல ஒரு மெருகூட்டணும். இருக்குது, அறிவில் நல்லா இருக்குது, ஆனால் மெருகூட்டணும் சொல்கிறது சொல்லுவாள். அதாவது இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரலாம் நம்ம. அதனால அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தியானங்கள் நல்லா பண்ணணும். அதுதான் தியானங்கள் பண்ண விளக்கத்தின், அதாவது நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேர் என்றால் நம்பிக்கை என்பது பெற்றோருடன் நம்பிக்கை வைக்கணும், குரு மேலே நம்பிக்கை வைக்கணும், அதுக்கப்புறமா இறைவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். இது மூணையும் நம்ம சிறப்பாக பண்ணிட்டோமானா நிச்சயம் விளக்கத்திற்கு வந்துடுவோம். அடுத்தது இன்னொன்று என்னன்னால், விளக்கம் என்பது சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதி என்ன? புத்தகங்களை படித்து அதன் மூலமாக நம்ம அறிவை வளர்த்துக்கிறது, அதான் சுருதி. யுக்தி என்றால் சொற்பொழிவுகள், உபன்யாசங்கள் இவைகளை கேட்டு அதன் மூலமாக நாம் அறிவை பெருக்குதல். இதுதான் இரண்டு வகைகள். இவைகளால் பெற்ற அனுபவம் தான் கடைசி. அதாவது புத்தகங்கள் படித்து உபன்யாசங்களை கேட்டு அதன் மூலமாக நாம் அனுபவத்தை பெறுகிறோம் அல்லவா, அந்த அனுபவம்தான் சிறப்பானது. அந்த சிறப்புகளை நாம், அதாவது அதை கற்றுக்கொண்டு புத்தகங்கள் படித்தது, அதாவது உபன்யாசை கேட்டு அதிலே கொண்டு வாழ்க்கையை சீரமைத்து அதன் மூலமாக நாம் நம்மை சோதனை செய்து மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் அந்த பழக்கமெல்லாம் போய்விடும். புதிய விளக்கம் கேட்டு புதிய நிலைக்கு வரலாம். புதிய நிலைக்கு வந்தாலே போதும், வாழ்க்கை சீரமைந்து விட்டது, இனிமேல் நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்று ஒரு மனம் பக்குவப்படும்.